பார்த்தீங்கன்னா 997 ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவ் லேண்ட் ஏரியாங்க. 1735 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். இந்த வீடை நான் ஃபஸ்ட்டு சைட் விசிட் வந்து பார்க்கும்போது கவனிச்சிருந்த விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்டேஜ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அதிகங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டை நான் வீடியோலேயே கவர் பண்ண முடியல, நல்லா பின்னாடி தள்ளி எடுக்கிற மாதிரி இருந்தது. இந்த வீடை வந்து நான் வீடியோவில் கவர் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய 2 பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு விஷ்ணு ஃபவுண்டேஷனுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 3 BHK செமி ஃபர்னிஷ்டு டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி டிவி யூனிட், மாடுலர் கிச்சன், செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. நம்ம தாம்பரம் சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வீடு பார்த்துருக்கேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனக்கு பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா, இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 997 ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவ் லேண்ட் ஏரியாங்க. 1735 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் செமி ஃபர்னிஷ்டு வீடு. மொத்தம் இது வந்து பார்த்திங்கன்னா 5 வில்லா ப்ராஜெக்ட்டுங்க. 1 வந்து பார்த்திங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. வில்லா 1, 2, 3, 4, 5 4 வீடு அவைலபிள் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வில்லா 5 வந்து பார்த்திங்கன்னா கார்னர் ப்ராப்பர்ட்டி. லேண்ட் ஏரியா கொஞ்சம் கம்மி, பில்டப் கொஞ்சம் கம்மி. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஃபவுண்டேஷன். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்லுனுடைய காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லொக்கேஷன் போய் பாருங்கள். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் ஈஸ்டர்ன் சைட் தாம்பரம் வெங்கம்பாக்கத்தில் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமைஞ்சிருக்கீங்க. தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் காரிடாரில் வரும். இந்த தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெருங்குளத்தூர் கனெக்டிவிட்டிக்கும் நம்ம தாம்பரம் வேளச்சேரி ரோட் கனெக்டிவிட்டிக்கும் ஈஸியாக இருக்குது. நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே போயிட்டு வந்துடலாம். ஏன்னா 150 ஃபீட் ரோடுங்க. அதே மாதிரி இன்னொரு கனெக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடையும் இங்கேருந்து அசஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 900 மீட்டர்ஸ் தூரத்தில் மேக்ஸிமம் 1 கிலோமீட்டர்னே வைங்களேன். நம்ம கம்மியாக சொல்லி அதிகமாக இருக்கக்கூடாது, அதிகமாக சொல்லி கூட கம்மியாக இருக்கலாம். அது எப்பயுமே நம்ம ஃபாலோ பண்ணுறது. இங்கேருந்து கரெக்டாக ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லிலியா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, ஃபிட்ஜி இருக்குது, ஸ்ரீ நிகேதன் பாடசாலா ஸ்கூல் இருக்குது, SSM இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரத் லா காலேஜ், பாரத் மெடிக்கல் காலேஜ், பாரத் ஹாஸ்பிட்டல் இருக்குது. உங்களுக்கு அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வின் மெமோரியல் ஸ்கூல் இருக்குது, ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பொதுவாகவே இந்த காரிடாரில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அதிகங்க. பொதுவாக இந்த ஈஸ்டர்ன் சைட் தாம்பரம், ஈஸ்ட் தாம்பரம், சேலியூர் இந்த அளவுக்கு டெவலப் ஆனதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா ஐடி தாங்க. அந்த விதத்தில் தான் நான் சொல்கிறேன். ஸ்ரீராம் கேட் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, மெப்ஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, OMR கடையில் ஐடியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை கண்டிப்பாக சைட் விசிட் வந்து பார்க்கலாம். இந்த காரிடாரையும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். வீடை ஃபுல்லாக பார்த்துடலாங்க. லேண்ட் ஏரியா பில்டப் ஏரியா ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடை நான் ஃபஸ்ட்டு சைட் விசிட் வந்து பார்க்கும்போது கவனிச்சிருந்த விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரண்டேஜ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அதிகங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டை நான் வீடியோலேயே கவர் பண்ண முடியல, நல்லா பின்னாடி தள்ளி எடுக்கிற மாதிரி இருந்தது. இந்த வீடை வந்து நான் வீடியோவில் கவர் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய 2 பெட்ரூமே வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுங்க. 10 அடிக்கு 9.75 10 அடிக்கு 18.75 அடி சைஸில் இருந்துச்சு. பொதுவாக ஃப்ரண்டேஜ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமாக இருக்கும்பொழுது உங்களுக்கு வீடு நல்லா வெளிச்சமாக இருக்கும். ஏன்னா வந்து எந்த ஒரு ரூமுமே சென்டரில் மாட்டிக்காது. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குங்க. இந்த பார்க்கிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி செட் பேக் விட்டுருக்காங்க. இந்த வீட்டில் செப்பரேட் போர் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் லைன் கொடுத்துருக்காங்க, சம்ப் இருக்குது, சோக் பிட்டும் இருக்குது. லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங். மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி நார்த் ஃபேஸிங்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க வாங்க, வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா 11.5 அடிக்கு 18 அடி சைஸில் இருக்கக்கூடிய லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். டிவி யூனிட் இருக்குது, பின்னாடி லைட்லாம் வர மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒன் சைட் வாலில் வந்து ஷெல் டிசைனில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மெயின் டோர் வந்து அணையிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேஷன் நல்லா இருந்தது, சூரிய ஒளியும் நல்லா வீட்டுக்குள்ளே வந்துச்சு. விண்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா UPVC விண்டோ வித் கிரில்லோட தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடு ஃபுல்லாக கொசு வலையோட தான் இருக்குது. சுவிச்சஸ் எல்லாமே GM பிராண்டில் இருக்குது. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே நில்லுங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்கேஸ் ஏரியா தனியாக இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்கு கீழே வந்து டிவி யூனிட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னும் போது ஒரு நல்ல ஒரு கிளியர்னஸ் கிடைக்காது, வியூலையும் சரி அந்த பர்ஃபெக்ஷன்லேயும் சரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லைங்க. ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ளோரில் கிரானைட் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா SSல கொடுத்துருக்குறாங்க.
ஸ்டெப்ஸுக்கு கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷனுங்க. 8 அடிக்கு 9.25 அடி சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் ஸ்லாப்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன். இதை பாருங்க, இன்டீரியர் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பில்டரே ஃப்ரீயாக பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நான் வந்து சைட் விசிட் பார்க்கும்போதே சும்மா இல்லாமல் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சும்மா எழுதிக்கிட்டு இருந்தேன். ஒரு லோகோவை போட்டு விட்ருவோம். வால் டைல்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் பேக்கில் வந்து கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. சிங்க் இருக்குது. டேப்ஸ் எல்லாமே பேரிவேர் பிராண்டு தான். ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட இருக்குது, கொசோடையோட இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 11.25 அடி சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. கிரவுண்ட் லெவல் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 2 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரிலோட இருக்குது, கொசோலையோட இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் கிளாஸோட இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வாஷ் பேஷன் ஏரியா தனியாக இருக்குங்க. பேரிவேர் பிராண்டில் வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத். காமன் பாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. சிங்கிள் மவுண்ட் பேரிவேர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் இருக்குது. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரிலோட இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. டைல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட்டன் தீமில் இருக்கக்கூடிய ஃப்ளோர் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து உங்களுக்கு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட இருக்குது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடிகள் மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃப்ரேம் வச்சுட்டு அது மேலே பெயிண்ட் பண்ணுவாங்க இந்த கலர் வர்றதுக்கு, இந்த மாதிரி டிசைன் வர்றதுக்கு. ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து லேண்ட் ஆன உடனே ஒரு அப்பர் லாஞ்ச் இருக்குங்க. இந்த லாஞ்சிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகும் இல்லையா? இந்த ஸ்டெப்ஸ்லேயும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இந்த ஹெட்ரூம் சீலிங் வரைக்கும் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக இந்த மாதிரி டியூப்ளெக்ஸ் வீட்டில் ஒரு டெட் ஸ்பாட்டாக இருக்கக்கூடியது, இருட்டாக இருக்கக்கூடிய பகுதின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தாங்க. அந்த விதத்தில் இந்த வீட்டில் அது இல்லை. நல்லா இருந்தது. பார்த்த உடனே நான் வந்த உடனே நோட்டபுளாக கவனிச்சிருந்தேன், அதனால சொன்னேங்க. மேலே வந்து கவர்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அது நம்ம கை கட்டாது இல்லையா? மழை பெஞ்சா என்ன பண்ணுறது, அப்புறம் கஷ்டமாக இருக்கும். கை கட்டுறதுல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனபிள் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. இந்த லாஞ்சுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். 10 அடிக்கு 18.25 அடி 10 அடிக்கு 18.25 அடி சைஸில் இந்த செகண்ட் பெட்ரூம் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் பூ டிசைனில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பூ இது? குஷ்புவா? இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட இருக்குது, கொசோலையோட இருக்குது. லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குங்க. இந்த செல்ஃபினுடைய ஸ்பேஸ் வந்து இந்த பெட்ரூமோட லிவிங் ஸ்பேஸில் எங்கேயுமே டிஸ்டர்ப் ஆகலை. நல்லா வெளியில் தள்ளி தான் கட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கிறாங்க செல்ஃபில். அதே மாதிரி மிரரோட இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத். 5 அடி 7 இன்ச்சுக்கு 8 அடி 9 இன்ச்சுங்க, 8.25 அடி சைஸில் இருக்குது. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்குறாங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரிலோட இருக்குது. சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. இதே சைஸ் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமும் சரி, இந்த அட்டாச் பாத்தும் சரி ஒரே சைஸ் தான். ஃப்ரண்ட் ஃபேசிங் பால்கனி ஹேண்டில் எஸ்எஸ்ல இருக்குது, வித் கிளாஸோடு இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட் டீமில் இருக்கிற டைல்ஸ் இருக்குது. ப்ரோ பார்க்குறாரு இன்னும் வீடியோ முடியலையா அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது 2வது வீடியோங்க. 14 நிமிஷம் ஒரு வீடியோ எடுத்துட்டேங்க. ரொம்ப நல்லா பேசியிருந்தேன். எனக்கு அப்படியே மனசு விட்டு போயிடுச்சு. இருந்தாலும் நம்ம ஸ்போர்ட்டிவாக இருக்கணும் இல்லையா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். ரொம்ப கடுப்பாயிடுச்சுங்க எனக்கு. அப்படின்ட்டு மறுபடியும் இன்னொரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு இன்னொரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம். 10 அடிக்கு 18.25 அடி சைஸில் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, கவர் பண்ணியிருக்கிறாங்க. லாஃப்ட் இருக்குது, கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட இருக்குது, கொசோலையோட இருக்குது. இந்த பெட்ரூம்குள்ளே வந்து ஒன்றே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் பேரிவேர் பிராண்டில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே சைஸ் தாங்க. டைல்ஸ் டிசைன் மட்டும்தான் வேறு. இந்த பெட்ரூமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் பால்கனி ஹேண்டில் எஸ்எஸ்ல இருக்குது, வித் கிளாஸோடு இருக்குது. நீங்கள் பார்க்க முடியும் ஃபுல்லாக வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லி ஃபார்ம்டு ரெசிடென்ஷியல் ஏரியா. ஃபேமிலிஸ் ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே மொட்டை மாடி போய் பார்த்துட்டு இந்த வீட்டினுடைய ரேட்டை பார்த்துடலாம். வாங்க வாங்க. நல்லா
பெட்ரூமில் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் இருக்குது, எம்எஸ்ல கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஓடுறப்போ என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேன் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. எனக்கு கேமரா பிடிச்சிட்டு வரணும் இல்லையா. டெரஸில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டேப் இருக்குது, கான்கிரீட் வாட்டர் டேங்க். நான் பேசவே தேவையில்லை எந்தளவுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே காட்டுங்க, வீடியோவே பேசுவோம். அப்படியே பின்னாடி வரைக்கும் ஒரு சர்க்கிள் காமிச்சிட்டு ரேட்டை பார்த்துடலாமா. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு விஷ்ணு ஃபவுண்டேஷனுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,10,00,000ங்க. வில்லா 2க்கும் சரி 3, 4 இந்த 3 வில்லாஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1,10,00,000. வில்லா 5 கார்னர் வில்லா இருக்கு இல்லையா, 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப், அந்த வீட்டுக்கு விஷ்ணு ஃபவுண்டேஷனுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,05,00,000. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் பீடிங் பேங்க்ஸில் லோன் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த காலையில் வீடியோ பார்த்துட்டு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க, பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களை விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய் பாய்.